உன்கிட்ட கத்தி பேசுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. வாரம் முழுவதும் காதுல இருந்து ரத்தம் வராதான் குறை கத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்க விஜய் சேதுபதி ஏயா கத்துறீங்கிற இந்த வாரம் ஃபுல்லா ஏயா கத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல, என்ன கேட்கறதுன்னு தெரியல, எதுக்கு பாக்குறதுன்னு தெரியல, ஆனா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பாக்குற எங்களுக்கு ஷோவே புரியல, கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. இவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் தெரியல, அதனால்தான் இன்னைக்கு அவங்களோட பாஷையிலே சொல்லுவோம். ஆமாங்க, அப்படிதாங்க இந்த வாரம் ஃபுல்லா போனுச்சு. சேதுபதியும் வந்து போட்டு ரோஸ்ட் மேல ரோஸ்ட் பண்ணி தள்ளிட்டாரு. அவங்க நம்ம கொடுத்த வழியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த காது வலினா என்னன்னு தெரியும். கரெக்டா? இது ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்னு எடுத்துட்டு வந்தார், ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லாரும் வந்து ஆர்வமா உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் சவுண்ட் விட்டோன்னே யாருக்கும் ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டம் தெரியுமா, கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? என்னடா திடீர்னு ஒரு கத்துறாரு, அவர் டென்ஷன் ஆயிட்டாப்ல. இப்பதான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளில சொல்றாரு. பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. மைக் எடுத்து ஆரம்பிச்சாரு பாருங்க, எல்லாரும் அழுவ விட்டாரு. ஓவரால தனித்தனியா இருந்துச்சு. இதுல வந்து இந்த நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவர்கிட்ட ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா, இப்போ இங்க நான் மேடையில முதல்ல என்னை சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க நடிச்சு காட்டுன்னு சொன்னீங்க. மிஸ்டர் திவாகர் இது ஊர் உலகமே பார்த்துருச்சு. பட் இவர் வந்து அங்க ஏதாவது பிரச்சனை நடக்குது, அங்க யாராவது ஏதாவது பேசினா போய் கேமராக்கு முன்னாடி அதை போய் சொல்றாரு. இல்லைன்னா இவரா ஒன்று பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. திவாகர் கேமரா முன்னாடி நிக்கிறது, கத்துறது, தமிழ்நாடு ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க. இந்த விஜய் சேதுபதி பேசுறது அது ஆகுனா என்னங்க, நான் விஜய் சேதுபதி வருவார், நான் அவர்கிட்ட சொல்றேன் ஸ்கூல் பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சாரு. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என் பேர் அரவிந்த். என் பேரு ஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் தமிழ். என்ன கேட்டாருன்னா, விஜய் சேதுபதி வந்து பாரு கிட்ட போனார். பாரு, நான் கத்துறேனே, உங்களுக்கு இப்பயாவது கேக்குதா, புரியுதா? பாரு சொல்லுங்க, பாரு எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு அப்படின்னு கேட்டாரு. என்ன ரீசன்னா, பாரு தான் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. சார், நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது அவங்க ஆப்போசிட் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறீங்களா? சண்டை வந்தா அவங்க சவுண்டு தான் பெரிய சவுண்டா இருந்துச்சு, அதாவது தனியா தெரிஞ்சாங்க. அதனால வந்து அவர் அதை சொல்லி கேட்டாரு. அவங்க வந்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்வை உட்கார சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நேரம் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட போயிட்டாரு. பிக் பாஸ் கூப்பிட்டா கூட நான் ரீல்ஸை முடிச்சுட்டு வரேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட வேலையை தான் பாக்குறீங்க, நீங்க அதுக்காக வரல. நான் வந்து அதுக்கு முன்னாடியே சார் வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அது எண்டிங் மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸா சார் இருக்கும் சார். அதனால அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் ரம்யா ஜூ இருக்காங்கல்ல, சொல்லுங்க ரம்யா. அவங்க வந்து இந்த மாதிரி பாருக்கும் சண்டை வந்தப்ப என்ன பண்ணிட்டாங்க, நான் வெளியில தவுலத்தா அப்படிங்கிற மாதிரி, வெளியில பெரிய தவுலத்து அப்படிங்கிற மாதிரி, பெரிய பாஷா வாணி பாஷாங்கிற மாதிரி பேசிட்டாங்க. உங்களோட ஒரு வாரத்தை பார்த்து முடிச்சு தாங்க பேசுறோம். இவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள எப்படி இருக்கீங்கன்னா அதை சொல்லுங்க, வெளியில சண்டை போட்டுக்கோங்கிற மாதிரி ஏன் பேசுறீங்க? வெளில நீங்க யாரு வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. ரம்யா யாருன்னா வெளியே தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்து நான் யார் தெரியுமா? வெளியே நான் யார் தெரியுமா? உள்ள இருந்தா இந்த வீட்டுக்குள்ள இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் என்னன்னா, கனியும் சபரியும் வந்து எந்திரிங்களா ஒரு நிமிஷம். நீங்க வந்து தனியா இருந்து சண்டை போடுங்க, கேங் ஃபார்ம் பண்ணி. அவங்க எனக்கு யாருக்கு சொல்றா? விஜய் சேதுபதி வந்து சபரிட்ட சொன்னாரு. ரம்யா உணரணும் அப்படிங்கறதுக்காக ரம்யாவுக்கு வந்து சொல்லிட்டு போறோம். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ரொம்ப அதுக்கு கனியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் நீங்க வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்பு அக்கறையும் ரொம்ப நல்லதுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, செலவு வைக்கிற. நீங்க வெளியே வாங்க, பண்ணுங்க, செலவு வைக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உள்ள பண்ணாதீங்க. இண்டிவிஜுவல் கேமே நீங்க விளையாட விடாம பண்றீங்க. நீங்க வந்து ரம்யாவுக்கு நல்லது பண்ணல, உங்க பேரை வந்து நீங்க வெளில கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேம்பர் பண்ணி அவங்க ஆட்டத்தை கெடுக்காதீங்க, பாவம். வெளியில இருக்கிறத இங்க கொண்டு வராதீங்க. கரெக்ட். வெளியில நீங்க எப்படி வேணாலும் இருங்க, உள்ளுக்குள்ள வந்து கேமா விளையாடுங்க, தனியா உங்களோட இதை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரவீன் என்ன பண்ணாருன்னா, திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது அங்க என்ன சீன் ஆச்சு? எல்லாரும் யூனிஃபார்ம் வந்து ட்ரெஸ் மேல வந்து டாப்ல எதுவும் போடாம ரீல்ஸ் பண்ணிருப்பாரு போல, உள்ள இருந்தாராம். அதை வந்து இவங்க வந்து பிரவீன் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது, குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் சொன்னதுக்கு, FJ பனியனோட சுத்தும் போது தெரியலையா? கமருதன் சட்டையெல்லாம் சுத்தும் போது தெரியலையா?
எல்லாரும் ஆயில் தேய்ச்சி குளிச்சிங்க அப்ப எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி இல்லையா? கரெக்ட். பார்த்தா எல்லாரையும் ஒண்ணா பார்க்கணும். உங்களுக்கு பிடிக்காதவங்களை வந்து தனியா பார்க்க கூடாது இல்ல, அதையும் விட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாரு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு துஷாருக்கும் அரோராக்கிட்டையும் வந்துட்டாங்க. துஷார் அரோரா மட்டும் இல்லைங்க ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து இப்போ நீங்களாம் இருக்கீங்கல்ல, இது உங்களை மாதிரி அங்கே உள்ள 2 பேரை விட்டுருக்கோம், அவங்கள போய் நம்ம மீட் பண்ணுவோம். ஏசி எல்லாம் ஓகே தானே? கம்ஃபர்டபுளாக இருக்கா? உங்கள் 2 பேர் தான் கேட்குறோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்றாருங்கிறது வந்து அவங்களுக்கே புரியல. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் உட்கார்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. அப்புறம் நேரா கமருதனுக்கு வந்துட்டாரு. என்ன சொன்னாருன்னா, ஐ திங்க் கம்மு கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வெரி வெல். கமருதீனை அவர் பங்குக்கு போட்டு மறுபடியும் குழப்பினாரு, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணி. அப்ப இருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கிறேன்னு சொல்லி அது என்னன்னு வியனா சொல்லுவாங்க. வியனா சொல்லுங்க. விட்டுங்க. அவங்க எந்திரிச்சு ரொம்ப குட் பிளேயர், சில விஷயங்கள் மட்டும் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எண்ட் வரைக்கும் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபைனல் வரைக்கும் வரலாம். அதுக்கான இது இருக்கு அவர்கிட்ட. இருந்தாலும் அவர் வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு வந்து வியானா சொன்னாங்க. விஜய் சேதுபதியும் கரெக்டா சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை, நீங்க இப்போ உட்காருங்க கமருதீன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னன்னா நேரா இதுக்கு வந்துருவாங்க, எவிக்ஷன் வந்துருவாங்க. எவிக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கலை கிட்ட வந்து சொல்லுவாங்க, கலை எந்திரி. நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை? சொல்லுங்க. என்னன்னா இதுவரையும் இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த சீசன்ல தான் இவ்வளவு பீப்பு போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டுங்க. ஏன்னா இத்தனை சீசன்ல இவ்வளோ பீப்பு நாங்கள் போட்டதே இல்லை. நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து அந்த பீப் எங்கெங்க போடணும் அப்படிங்கறதுக்காகவே நாங்கள் ஃபுல் எபிசோடையும் பார்த்துட்டு அதை ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் இந்த இன்டர்வல் பிரேக் கழிச்சு அவர் போயிடறப்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சிரிச்சிட்டு இருப்பாப்ல. அது மாதிரி பிக் பாஸ் ஒன்று சொல்றப்போ வந்து ஒரு சிரிப்பாப்ல, அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தாதுன்னு சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்ணுறான்னு சொன்ன உடனே சிரிச்சிங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் சிரிக்கிறீங்க. சேதுபதி அப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே வந்து பார்வதி மூஞ்சலாம் ஆடாது, இப்படியே கேட்பாரு. அப்புறம் என்னன்னா தனியா எல்லாரும் எவிக்ஷன் வந்தவங்க எல்லாம் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்கன்னா அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி கலையரசன் அனுப்பிவிடுவாங்க. கலையரசன் நீங்க வாங்க வெளில போலாம் அப்படின்னு சொன்னா கலையரசன் அதுக்கப்புறம் பேசிட்டு வெளில வருவாரு. நான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட போய் ஜாலியா இருக்க போறேன். இன்னைக்கு இதோட முடியுது. கலையரசனை வெளில வீட்டுக்கு அனுப்பிட்டு இதோட வந்து எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து நாளை எபிசோட வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நான் கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.